आदित्याय च सोमाय च मंगलाय च बुधाय च गुरु शुक्र शनियश्च राघवे केतवे नमः। ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்போது நாம் ஏற்கனவே இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி சில பதிவுகள் போட்டுள்ளேன். இருப்பினும் ஒரு சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மீண்டும் ஒரு பதிவு செவ்வாய் தோஷத்தை பற்றி. முதலில் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஜோதிடத்துறையில் தோஷம் என்று கூறுகிறார்களே, தோஷம் என்றால் என்ன? சற்று யோசித்து பாருங்கள். தோஷம் என்று கூறக்கூடிய நபரிடம் சென்று தோஷம் என்றால் என்ன, அதற்கு என்ன பொருள், அது என்ன விளைவை செய்யும், அதற்கு நமக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, அந்த வார்த்தைக்கு அது சமஸ்கிருத சொல், அது சரியில்லை என்பதை தமிழில் சொல்லலாம். இந்த ஒரு குற்றமான சரியில்லை என்ற வார்த்தையை தோஷம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது. எதற்காக சரியில்லை? அப்படி என்றால் செவ்வாய் என்றால் எதற்காக தோஷம் என்று கூறுகிறோம், சரியில்லை என்று கூறுகின்றோம்? அதை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக ஏற்கனவே ஒரு வீடியோவை பதிவு செய்துள்ளேன். இருப்பினும் அதில் கொஞ்சம் ஆழ்ந்து நாம் செவ்வாயை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்களில் நவகிரகங்களில் செவ்வாய் அவர் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் செவ்வாய் என்பவர் முதலில் மங்களகாரகன் என்று பொருள். வட மாநிலங்களில் செவ்வாயை முதன்மையாக வைத்து அவரை மங்களகாரகன் என்று, மங்களவாரம் என்று கூறுவார்கள், மங்களகாரகன் என்று கூறுவார்கள். சுபகாரியங்களுக்கு காரகம் வைப்பவர் என்று கூறுவார்கள். ஏனென்றால் செவ்வாய் என்பவர் ஒரு கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து பூஜை பொருள்களுக்கும் அந்த வஸ்திரங்களுக்கும் அவரே காரகம் வகிக்கிறார். ஒரு கல்யாணத்துக்கு தேவையான, இப்படி இவர் செவ்வாய் நமக்கு பல வகையிலும் ஒரு வாழ்க்கைக்கு முக்கிய பங்கு வகிப்பவர். இவர் உடலில் தசைப்பகுதியை ஆளக்கூடியவர். இப்படி இந்த செவ்வாயை பற்றி சில காரணங்களை பற்றி பார்ப்போம். இந்த செவ்வாய் பொதுவாக 1, 2 என்று 12 பாவங்கள் உள்ளன. சாதாரணமாக நாம் ஒரு கட்டத்தை போட்டுக்கொண்டு இப்படி கட்டங்களை போட்டுக்கொண்டு இது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், ஒரு சிம்ம லக்னம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த சிம்ம லக்னத்திற்கு நாம் பிறக்கும் போது 2, 4, 6, 8, 12 இந்த பாவங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷம் என கூறுகின்றார்கள். சற்று பொதுமக்களாகிய நீங்கள் மற்றும் தோஷம் என்பதை பற்றி கூறுபவர்களும் வீணாக ஒரு பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கும் ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி பயம் காட்டி அதை தெளிவாக கூறாமல் அவர்கள்
பெண்களுக்கு காலதாமதமான திருமணம் ஏற்படுவதற்கும் இந்த செவ்வாய் தோஷம் ஏதுவாகிறது. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களே, எல்லா கிரகமும் கெட்ட கிரகங்களே பாஸ்கரா விதிமுறைப்படி. ஏனென்றால் ஒரு கிரகம் 8, 12ஆம் பாவத்திற்கு அந்த கிரகம் வந்து விட்டாலே அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு தீமையான பலனை செய்யும் என்பது விதி. எந்த கிரகமாக இருந்தாலும் சரி. பொதுவாக குரு சுப கிரகம், சுக்கிரன் சுப கிரகம், இவர் அரை சுவர், முழு சுவர் என்று மாறி மாறி கூறுகின்றார்கள். சூரியன் அரை சுவர் என்று கூறுகின்றார்கள். சூரிய ஒளியிலே என்றால் உலகில் உயிரினங்களே இல்லை நண்பர்களே. முன்னோர்கள் அதை நமக்கு பார்வை, செயற்கை, மருத்துவ குணத்திற்காக, மருத்துவத்திற்காக சொல்லப்பட்ட நிறைய விஷயங்களை தனி மனித ஜாதகத்திற்கு அதை சொல்லுகின்றார்கள் நண்பர்களே. இந்த செவ்வாய் இந்த 2, 4, 6, 8, 12 இருந்தால் தோஷம் என்று கூறுவார்கள். அதை பற்றிய சிறிய விளக்கம் இப்போது இந்த பதிவு. முதலில் செவ்வாய் நமக்கு என்ன செய்கின்றார் என்று பார்ப்போம். இந்த ஜாதக கட்டத்தில் நாம் இந்த பிறக்கும்போது செவ்வாய் ஒரு ராசியில் இருக்கின்றார் என்று நாம் பார்ப்பது 45 நாட்கள் செவ்வாய் அங்கேதான் இருப்பார். 45 நாட்கள் செவ்வாய் ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார். சூரியன் 30 நாள், சுக்கிரன் 30 நாள், இது போன்று 2 வருடம் சனி, 1 வருடம் ராகு கேது. இவர்கள் ராசி கட்டத்தில் 360 டிகிரியில் இவர்கள் ராகு கேது இடமிருந்து வளமாகவும் மற்ற கிரகங்கள் வளமிருந்து இடமாகவும் சுற்றி வருகின்றன. இந்த ராசி கட்டத்தில் உள்ள ஒரு கிரகங்களை வைத்து அந்த கிரகங்களுடைய தன்மையை பற்றி ராசி கட்டத்தை வைத்து பலன் கூறுகின்றார்கள். அப்படி கூறும்போது ஒரு 30 நாட்கள் 45 நாட்கள் இருக்கும் செவ்வாய் ஒரு ராசி கட்டத்தில் 45 நாட்கள் இருக்கும் செவ்வாய் அந்த 45 நாட்கள் பிறக்கும் குழந்தைகள் அனைவருக்குமே செவ்வாய் தோஷம் கூற முடியுமா? ஒரு சிம்ம லக்னம், லக்னத்திற்கு 7ல் செவ்வாய் இருக்கின்றார். செவ்வாய் இந்த லக்னம், இந்த ஜாதகருக்கு செவ்வாய் 7ல் இருக்கின்ற தோஷம். 8ல் இருந்தால் மாங்கல்ய தோஷம். இப்படி கூறுகின்றார்கள். 45 நாட்கள் இந்த செவ்வாய் அங்கேதான் இருப்பார். அப்படி என்றால் அந்த 45 நாட்கள் சிம்ம லக்னத்தில் லக்னம் அமைய பெற்றவர்கள் 45 நாட்களும் சிம்ம லக்னத்தில் பல ஆயிரம் குழந்தைகள், பல லட்சம் குழந்தைகள் பிறக்கின்றன. அத்தனை குழந்தைகளுமே இந்த லக்னத்திற்கு 7லோ 8லோ செவ்வாய் அங்கேதான் இருப்பார் 45 நாட்கள். அனைவருக்குமே தோஷம் என்று கூறுவது எவ்வாறு நியாயமாகும்? சற்று சிந்தித்து பாருங்கள். எதற்காக இதை கூறுகின்றேன் என்றால், ஒரு ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்களை வைத்து நாம் பலன் கூறுவது என்பது முழுமை பெறாத ஒன்று. செவ்வாய் என்ற கிரகம் அந்த அவர்கள் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார், எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும். அந்த செவ்வாய் இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த 12 பாவத்தில் இந்த செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும். இப்பொழுது செவ்வாய் 1ஆம் பாவத்தில் இருந்தார் என்று வைத்துக் கொள்வோம். செவ்வாய் 1ஆம் பாவம், இது பாவம் 1ஆம் பாவத்தில் இருக்கின்றார். இது செவ்வாய் என்று வைத்துக் கொள்வோம். செவ்வாய், இந்த செவ்வாய் துணிந்த செயல், கோபகுணம், பிடிவாதம், முன்கோபம், மூடுத்தனமான ஒரு தோற்றம், ஒரு வெறித்தனம் இந்த செவ்வாய்க்கு இருக்கும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவையா இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் என்பவர் மனோதிடம், மனோதைரியக்காரர்கள். அப்படி இருக்கும்போது அந்த துணிந்த செயல், இது போன்ற கோப குணங்கள் இதெல்லாம் அவர்களுக்கு இருப்பது தவறில்லை. அப்படி என்றால் பெண்ணாக இருந்தால் கோப குணம் இருக்கக்கூடாது, மூடத்தனம் இருக்கக்கூடாது, வெறித்தனம் இருக்கக்கூடாது என்று கூறுவீர்கள். செவ்வாய் லக்ன பாவத்திற்கு 1ஆம் பாவ புத்தினாக வருகின்றாரா என்று பார்க்க வேண்டும்.
நாம் கட்டத்தில் செவ்வாய் 1ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கின்றார் என்று எடுக்கக்கூடாது. முதலில் அதை கணினியில் போட்டு எந்த பாவ புத்தினானாக வருகின்றார், எந்த உபநட்சத்திரமாக வருகின்றார் என்று பார்க்க வேண்டும். அதன் பின்பு அந்த செவ்வாய், இந்த துணிந்த செயல் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையானது. தைரியம், தன்னம்பிக்கை, மனோதிடம் அவசியம் வேண்டும். நல்ல விஷயங்கள். இந்த கோப குணம் என்பது ஆகாது. இந்த கோப குணம் இங்கு எப்படி வருகிறது? செவ்வாய் 8ஆம் பாவத்தின் நட்சத்திரத்தில் இருந்தால் அவரது கோபம் வரும். அதே செவ்வாய் 6ஆம் பாவம் நட்சத்திர உபநட்சத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்த பேசிக் கொண்டிருப்பார்கள். பிடிவாத குணம் இருக்கும். இதை நாம் பார்க்க வேண்டும். மொட்டையாக அவர் கோப குணம், பிடிவாத குணம் என்று கூறுவது தவறு நண்பர்களே. இதை சற்று விளக்கமாக கூறுகின்றேன். அதே போன்று ஒவ்வொரு கிரகங்களும் அந்த 8ஆம் பாவத்திற்கு தொடர்பு கொள்ளும்போது அவருடைய குணங்கள் மாறத்தான் செய்யும். பாவம் என்பது ஒரு செயல். அந்த செயலுக்கு தகுந்தபடி கிரகங்கள் தன்னை மாற்றிக்கொள்ளும். எப்படி நடிகர் திலகம் அவர்கள் ஒரு கதாபாத்திரத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்கிறார், கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாறிக்கொள்கிறார். அதுபோன்று ஒரு பாவம் என்பது ஒரு செயல். 1ஆம் பாவம் என்பது லக்னம், 2ஆம் பாவம் என்பது உங்களுக்கு பணம், அந்த பணத்தை ஈட்டுவது 2ஆம் பாவம். இப்படி ஒவ்வொரு பாவங்களுக்கும் வரக்கூடிய கிரகங்கள் தன்மையும் அவை தொடர்பு கொள்ளக்கூடிய 6ஆம் பாவமா, 8ஆம் பாவமா, 12ஆம் பாவமா, எந்த நட்சத்திர உபநட்சத்தில் இருக்கின்றது என்று பார்த்துதான் செவ்வாய் என்ன செய்வார் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இப்பொழுது 2ஆம் பாவத்துக்கு ஊதா இருக்கணும், பொய் பேசுதல், நாணயமின்மை என்று கூறுகின்றோம். உடனே 2ஆம் பாவத்திற்கு செவ்வாய் இருந்தால் அப்படி இருப்பார் என்று கூறக்கூடாது. அவர் 8, 12ஆம் பாவத்திற்கு தொடர்பு கொண்டால் பொய் பேசுவார். செவ்வாய் மட்டுமல்ல, எந்த கிரகமா இருந்தாலும் 8ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவ கிரகம் 8ஆம் பாவத்தின் நட்சத்திரத்தில் உபநட்சத்திரம் இருந்தால் அவர் பொய் பேசுவார். அதே போன்று இந்த ஊதார்த்தனம் என்பது செவ்வாய் உங்களுக்கு செவ்வாய் 2ஆம் பாவ புத்தினானாகி பணம், பொன்பொருள் 2ஆம் பாவ புத்தினாகி 2ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவமான 5ஆம் பாவமோ அது 8ஆம் பாவம் 9ஆம் பாவத்திற்கு இந்த செவ்வாய் அமைந்தால் அவர் ஊதாரத்தனமாக செலவு செய்வார். செவ்வாய் மட்டும் இல்ல, எந்த கிரகமாக இருந்தாலும் 5 9ஆம் பாவத்துக்கு தொடரும் பொழுது அந்த கிரக ரீதியாக அவர் செலவுகள் செய்வார். ஊதாரத்தனம், பொய் பேசுதல் என்பது 8, 12ஆம் பாவம் பொய் பேசுதல், நாணயமின்மை. ஆகவே ஒவ்வொரு கிரகமும் தான் கொண்ட நட்சத்திரம் உபநட்சத்திர வாயிலாகத்தான் அவர் செயல்படுகின்றார்கள். அது நாம் பிறக்கும் போது அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உபநட்சத்திரத்தில் இருக்கின்றதோ அதை பொறுத்தே அமைகிறது நண்பர்களே. இப்பொழுது 3ஆம் பாவம் தைரியம், தன்னம்பிக்கை, மனோதிடம். பொதுவாக இந்த தைரியம், தன்னம்பிக்கை, மனோதிடம் என்பது 3ஆம் பாவம். அதற்கு செவ்வாயாக இருந்தால் அளவு உகந்த தைரியம் இருக்கும் அவர்களுக்கு. இந்த செவ்வாய் என்பவர் தான் உங்களுக்கு பொதுவாக அரசு சம்பந்தப்பட்ட பெரிய நிர்வாக அதிகாரிகள் செவ்வாய் தான் காரணம். அதே போன்று போலீஸ், இராணுவம் இவர்களுக்கு செவ்வாயே காரணம் வகிக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு மனோதிடமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லாத ஒருவர் ஒரு போலீஸாகவோ ஒரு இராணுவத்துறையில் மிலிட்டரி மேனாகவோ இருக்க முடியுமா? இருந்தால் அவர் நாட்டை காப்பாற்ற முடியுமா? யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு அந்த தைரியம், மனோதிடம் வேண்டும் அல்லவா? அது இந்த 3ஆம் பாவத்திற்கு தைரியம், தன்னம்பிக்கை, மனோதிடத்தை செவ்வாய் கொடுக்கின்றார். ஆதலால் இந்த 3ஆம் பாவம் என்பது ஒரு ஜாதகருக்கு மிகவும் முக்கியமான பாவம். இந்த தைரியம், தன்னம்பிக்கை, மனோதிடம் உள்ள ஒரு காவல்துறை பணிபுரிபவர் 6ஆம் பாவம் என்பது நாம் பணி செய்யும் பாவம், சர்வீஸ். இந்த 6ஆம் பாவ புத்திநாதன் செவ்வாயாக இருந்தாலோ அல்லது ஒரு கிரகம் செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருந்தாலோ 6ஆம் பாவ புத்திநாதன் இருந்தாலோ
அவர்களுக்கு சர்வீஸ், அரசு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை கிடைக்கும். அப்படி வேலை கிடைக்கும் போது இந்த 6ஆம் பாவம் இராணுவம், காவல்துறை, கடின உழைப்பு, இவர்களுடைய கடின உழைப்பும் இந்த காவல்துறை பணியாற்றுபவர்கள் ஒரு குற்றவாளியை அடித்து உதைத்து அவர்கள் உண்மையை வரவழைத்தால்தான் அவர்கள் நம் நாட்டை, நம் சமூகத்தை காப்பாற்ற முடியும். அந்த தைரியமும் அந்த வேகமும் அந்த போராடும் தன்மையும் ஒரு குற்றவாளியை அடிக்கின்றமே, ஐயோ பாவம் அடிக்கக்கூடாது என்றால் எப்படி அவனிடம் உண்மையை வரவழைப்பது? அவர்களுக்கு அந்த தைரியமும் தன்னம்பிக்கை இருந்தால்தானே, அந்த மனோதிடம் இருந்தால்தானே அந்த குற்றவாளிகளிடமிருந்து உண்மையை வரவழைக்க முடியும். அந்த குற்றம் செய்பவர்களை தவறு செய்யாமல் தடுக்க முடியும். அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். அதில் தண்டனை வாங்கி தருவோம் செவ்வாய் என்று கூறுவார்கள். இப்படி செவ்வாய் நம் நாட்டையே காக்கக்கூடிய பெரிய முப்படை தளபதிகள் செவ்வாய் என்பவர். அதனால் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவர் அந்த நாட்டையே காப்பாற்றக்கூடியவர். வீட்டை காப்பாற்றாமலா போய் விடுவார். அப்படிப்பட்ட மங்களகாரன் என்று பெயர் பெற்ற செவ்வாய். அவர் 4ஆம் பாவத்திற்கு மொட்டுத்தனமான கல்வி படிப்பார், மொட்டுத்தனமாக படிப்பார். வீடு, நிலம், வாகனங்கள் இது போன்ற துறைக்கு, ரியல் எஸ்டேட் துறைக்கு இவர் காரகம் வகிக்கின்றார். அதே போன்று 5ஆம் பாவம் ஒரு முரட்டுத்தனமான காதல். இன்று நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அனைவரும் அவர்களிடம் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் முரட்டுத்தனம் இல்லாவிட்டால் விளையாட்டு ஜெயிக்க முடியுமா? அப்படி என்றால் செவ்வாய் இந்த விளையாட்டுத் துறைக்கு அவருடைய காரகம் மிகவும் வகிக்கின்றது, நம்பிக்கை வகிக்கின்றது. அடுத்து 6 இராணுவம், காவல்துறை, கடின உழைப்பு. 7 தைரியமான மனைவி, காமத்தில் அதிகம் நாட்டம் உடையவர்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த காமத்தில் அதிக நாட்டம் உடையவர்கள் செவ்வாய் காரகம் வைப்பவர்கள். அதே போன்று 8 அடிதடி, சண்டை, கலகம். இந்த அடிதடி, சண்டை, கலகம் இதற்கெல்லாம் பயந்து கொண்டிருந்தால் அவர்கள் போலீஸாகவோ இராணுவ துறையிலோ இருந்து பணியாற்ற முடியுமா? நம்ம எல்லாம் காப்பாற்ற முடியுமா அவர்களால்? அதனால் அவர்களுக்கு தேவையான அந்த தைரியத்தை கொடுப்பது செவ்வாய். 9 விவசாய கல்வி படிப்பதற்கு பூமி ஆராய்ச்சி செய்பவர்கள், அரசியலில் மேன்மையான தலைவராக இருப்பவர்கள் அனைவரும் 9ஆம் பாவத்திற்கு செவ்வாய் அதிபதியாகின்றார். கிரிமினல் சட்டத்துறைகள், நீதிபதி, சட்டத்துறையும் நீதிபதியும் செவ்வாய் 9ஆம் பாவ காரகம். 10ஆம் பாவம் தொழிற்சாலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, அரசு உயர் அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடிய தன்மை உள்ளவர் இந்த செவ்வாய் 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகம் என்பது உலகத்தில் உள்ள அனைத்து தொழிலையும் குறிக்கும். ஆதலால் அத்தனை தொழிலும், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் என்னென்ன இருக்கின்றதோ அத்தையும், ஒரு டிரைவிங் செய்வதிலிருந்து, கொல்லம்பற்றையில் இருப்பவர்களிலிருந்து, ஒரு கேஸ் வெல்டிங் செய்வவர்களிலிருந்து, ஒரு உணவு தயாரிப்பவர்களிலிருந்து அனைவரும் செவ்வாயுடைய காரகம் இல்லாவிட்டால் அவர்கள் அந்த வேலையை செய்ய முடியாது. அந்த நெருப்பு பக்கத்தில் போக பயந்தால் முடியுமா? அதே போன்று 11 வெறித்தனமான ஆசை, எதையும் போராடி வெற்றி பெறுதல் இவர்களுக்கு இருக்கும். 12 புலனாய்வுத்துறை. புலனாய்வுத்துறை என்பது நம் நாட்டை காக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், மிக பெரும் பொறுப்பு. ஆபரேஷன் தியேட்டரில் வேலை. ஆபரேஷன் தியேட்டரில் வேலை செய்பவர்கள் கத்தியை கண்டோ ரத்தத்தை கண்டோ பயப்படக்கூடாது. இத்தனைக்கும் செவ்வாய் காரகம் வகிக்கின்றார் நண்பர்களே. அந்த செவ்வாய் கையில் இருக்கும் கத்தி என்பது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியதாகவும் அமையும், அதே நேரத்தில் ஒரு உயிரை எடுக்கக்கூடியதாகவும் அமையும். எதிரியின் உயிரை எடுக்கும், மக்களின் உயிரை காப்பாற்றும். ஆதலால் செவ்வாய் என்றால் நாம் எடுத்தவுடன் தோஷம் என்ற சிந்தனைக்கு போகக்கூடாது. இந்த தோஷம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொதுவாக ஐயா குருநாதர் பாஸ்கரன் அவர்கள் கூறியிருக்கின்றார் நண்பர்களே. அதாவது அவர் கூறியபடியே நானும் கூறுகின்றேன். இது ஆணாகவும் இது பெண்ணாகவும், இந்த 1, 3, 5, 7, 9,
11. இந்த 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் நண்பர்களே, இது உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு அன்பு, பந்தபாசங்கள், ஒருவரை அனுசரித்து செல்லல், எல்லோரும் அரவணைக்கும் தன்மை, மற்றவர்கள் உதவ வேண்டும் என்ற குணம், தர்ம சிந்தனை போன்றவற்றையெல்லாம் கொடுப்பது இந்த 1, 3, 5, 7, 9 பாவங்கள். இது உயிர் பற்றான பாவங்கள். உயிர் பற்றான பாவங்கள் நண்பர்களே. அதே நேரத்தில் 2, 4, 6, 8, 10, 12 இது பொருள் பற்றான பாவங்கள். பொருள். இப்பொழுது 2ஆம் பாவம் என்பது பணம், பொன் பொருள்கள். 4ஆம் பாவம் என்பது ஒரு தொழிற்சாலை. 6ஆம் பாவம் என்பது அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள். 8ஆம் பாவம் என்பது ஒருவரை அடித்து உதைத்து உண்மையை வரவழைத்தல். 10ஆம் பாவம் என்பது தொழிற்சாலைகள். 12ஆம் பாவம் என்பது அந்த ரகசியமான விஷயங்களை வைத்து மக்களை காப்பாற்றக்கூடிய பெரும் பொறுப்பு வகிக்கும் 12ஆம் பாவம் புலனாய்வுத்துறை. ஆதலால் இந்த பொருள் பற்றான பாவங்கள் உங்களுக்கு செவ்வாயாக இருக்கும்போது இந்த குணங்களை கொண்ட செவ்வாய் இந்த பொருள் பற்றான பாவங்களுக்கு போகும்போது அவர்கள் கவனம் அனைத்தும் நாட்டை காப்பாற்றுவது, பொருள் ஈட்டுவது என்ற சிந்தனைக்கு போகும்போது வீட்டில் மனைவி மக்களோடு குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடுவதற்கு, அவர்களோடு அன்பாகவும் பாசமாகவும் பேசுவதற்கு, கோயிலுக்கு அழைத்து செல்வதற்கு, சுற்றுலா செல்வதற்கு நேரம் இருக்குமா? பெரும்பாலும் அவர்களால் குடும்பத்தில் அதிக நேரம் இருந்து அவர்கள் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நேரம் குறைவு நண்பர்களே. ஏனென்றால் அவர்கள் நம்மையும் நம் நாட்டையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் அந்த இடத்தில் செவ்வாய் என்ற காரகம் அந்த மனைவிக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்ய முடியாது, குழந்தைகளுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்ய முடியாது, அன்பு செலுத்த நேரம் இருக்காது, அவர்களோடு சென்று சுற்றுலா செல்ல நேரம் இருக்காது. இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இந்த 2, 4, 6, 8, 10, 12ஆம் பாவங்களுக்கு லக்னத்திலிருந்து 2, 4, 6, 8, 10, 12ஆம் பாவம், 2, 4, 6, 8, 10, 12ஆம் பாவங்கள், இந்த பாவங்கள் அனைத்தும் உங்களுக்கு இது போன்று பாவங்களில் செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு இதை பொருள்பற்றான பாவங்களாக மாறிவிடுகிறது. ஆதலால் செவ்வாய் 2, 4, 8, 12ஆம் பாவங்களில் இருந்தால் தோஷம் என கூறுகிறார்கள். தோஷம் என்பதால் இது தோஷம் இல்லை. இவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. ஆதலால் அவர்களும் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும். ஆதலால் தோஷம் என்று யாரும் பயப்படாதீர்கள். நன்றாக மீண்டும் சொல்கின்றேன், ஒரு ராசி கட்டத்தில் போட்டுக்கொண்டு இந்த இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார் என்று கூறுவதை விட அந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார், எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கின்றார், அது எந்தெந்த பாவங்களுக்கு தொடர்புடைய பாவங்களாக இருக்கின்றது என்பதை நன்கு ஆராய்ந்து ஒரு விஷயங்களை நாம் பேச வேண்டும் நண்பர்களே. இப்பொழுது இந்த செவ்வாயின் காரகங்களை சுருக்கமாக எழுதியுள்ளேன். இதை பற்றி பின்பு செவ்வாயின் காரகங்களை விரிவாக ஒரு நாள் பார்ப்போம். இப்பொழுது இந்த தோஷம் என்றால் என்ன, எதற்காக தோஷம் என்று கூறுகின்றார்கள் என்பதை பற்றி விளக்குவதற்காகவே இந்த பதிவை போட்டுள்ளேன் நண்பர்களே. அனைவரும் இந்த பதிவை பார்த்து எனக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.